பர்வதத்தை நான் சமபூமி ஆக்கிடுவேன். என்னுடைய ஆவியினால அந்த பர்வதத்தை நான் சமபூமி ஆக்குவேன். அதனால் என் ஜனங்கள் அந்த இடத்தை கடந்து போக வேண்டிய இடத்துக்கு அவர்கள் போக முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை சமபூமி ஆக்குகிறார். அது நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, நமக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியினாலே அதை நமக்கு அவர் செய்து தருகிறார், செய்து முடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களே, உம்மை நன்றியோ ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அந்த செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதம் இருந்துச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா செருபாபேலுக்கு என்ன சொல்லப்பட்டது? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? நல்ல கவனிங்க. செருபாபேலுக்கு முன்னாடி ஒரு பெரிய பர்வதம் இருக்கு. அது எப்படி தாண்டி போக போறோம்னு தெரியல. அந்த பர்வதம் எதுக்கு அடையாளம்னா தடைகளுக்கு அடையாளம். முன்னேறி போகக்கூடாதபடி இருக்கிற தடைகளுக்கு அது அடையாளமா இருக்கிறது. இல்லைன்னா எடுத்த முயற்சிகளை அது அந்த முயற்சி கைகூடி வராதபடிக்கு அந்த அந்த பர்வதம் தடையா நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவர் முயற்சி எடுக்கிறார், அஸ்திபாரம் போடுகிறார். ஆனபடினாலே அந்த நாட்களிலே அந்த வேலைக்கு பெரிய தடைகள், சன்பலாத், தொபியா என்று சொல்லி நிறைய பேர் பயங்கர பிரச்சனை. அந்த காரியம் மலை போல பெரிய பர்வதம் போல இருந்ததாம். அதனால செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு காரியத்தை நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த காரியத்துல உங்களுக்கு தடையா இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தான் பேசுறார். செருபாபேலாகிய உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவின் நாட்களிலே யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நாம பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னா, எரிகோ கோட்டை ஒரு பெரிய தடை, முன்னேறி போகக்கூடாதபடிக்கு எரிகோ கோட்டை ஒரு பெரிய தடை. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய பலத்தையோ பராக்கிரமத்தையோ அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பலனோ நம்முடைய பராக்கிரமமோ நமக்கு தேவையே இல்லை. அப்போ அவர் சொன்னார், அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வாங்க, சுற்றி வந்து அமைதியா இருங்க, எக்காலம் ஊதும் போது ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜனங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க, எக்காலம் ஊதும் போது ஆர்ப்பரித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நமக்கு முன்பாக நிற்கிற எரிகோ கண்ணீர் வடித்தாலாம் அது உடையாது. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆர்ப்பரிக்கணும். நல்ல கைத்தட்டி, நல்ல பாட்டு பாடி, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல அந்நிய பாஷை பேசி, நல்ல அது ஒரு ஜாலி மோட்ல அந்த ஆர்ப்பரிக்கிற அந்த ஒரு காரியத்தில் நம்ம இருக்கோம். நல்ல ஆண்டவரை துதிச்சு உங்களுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது நல்ல ஆர்ப்பரிங்க. நீங்க ஆர்ப்பரிக்கிறதுனால எரிகோ உழாது. நீங்க ஆர்ப்பரிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற கர்த்தர், என் பிள்ளைங்க இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா எரிகோ அவர் இடிச்சு தள்ளிடுவார். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, அவர் ஆவியினால ஆகும். இப்போ அவங்க ஆர்ப்பரித்தார்கள்.
நான் வாசிக்கிறேன் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் ஆலங்காம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராய் பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஆமென். ஆரவாரத்தோடு முழங்குனாங்க. நீங்க நல்லா தடை உங்களுக்கு தடை இருக்குன்னு சொன்னா நல்ல கர்த்தரோட நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, சத்தமா துதிங்க, சத்தமா பாடுங்க, முழங்குங்க, ஆர்ப்பரிங்க. அப்போ உங்களுக்கு முன்பா இருக்க எரிகோ ஒன்றும் இல்லாமல் போகும். இன்னொரு இடத்துல யோசுவா 3ஆவது அதிகாரம் 14-16 வாசிக்கும் போது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த 6ஆம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேவ ஜனத்துக்கு முன்னாடி போகக்கூடாதபடி யோர்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த யோர்தானை கடந்து போனால் நமக்கு உயிரை பணையம் வச்சுட்டு தான் போனோம். அது அப்படி ஆர்ப்பரித்து அது பயங்கரமாக அது பிரவாகித்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் ஒன்று பாருங்க, அங்கே நம்ம பார்த்தோம் ஆர்ப்பரிச்சாங்க, அலங்க இடிஞ்சு விழுந்துருச்சு. இங்கே பார்க்குறோம் காலை வச்சாங்க. அதாவது சில காரியங்களில் நமக்கு தடைகள் இருக்கும்போது நம்முடைய முதல் அடியை தேவன் எதிர்பார்ப்பார். இங்கே பார்க்கிறோம் ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க முதல் ஸ்டெப்பு ஆசாரியர்கள், 2வது ஸ்டெப்பு பெரிய ஸ்டெப்பு, அதுதான் ஆண்டவருடைய ஸ்டெப்பு. இது சின்ன ஸ்டெப்பு, இவங்க ஒரு அடி தான் எடுத்து வச்சாங்க. அதுக்கு அடுத்து எடுத்து வச்ச அடி பெரிய அடி, அது கர்த்தருடைய பாதம். அந்த பாதம் அங்கே வந்த உடனே யோர்தான் பயந்து ஓடி போச்சு. இவங்க கால் பட்டனெல்லாம் ஓடலை, ஆனால் இவங்களுடைய அந்த முயற்சி, அந்த சிறிய முயற்சியை தேவன் கனம் பண்ணினார். பிரியமானவர்களே, சில காரியங்களில் நம்ம முயற்சி சின்ன சின்ன முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது உங்கள் சின்ன முயற்சியில் கர்த்தருடைய ஆவியானவருடைய தலையீடு இருக்கும். அப்பொழுது அது பெருத்த நன்மையை உங்கள் வாழ்விலே தரும். ஆமென். இங்கே பார்க்கும் போதும் சகரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் போதும், செருபாவின் கைகள் இந்த ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் ஜனங்கள் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இங்கேயும் பாருங்க, ஒரு அற்பமான ஆரம்பம், ஒரு சின்ன முயற்சி, அற்ப முயற்சி. யோசிச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் மலையை தூக்க சொல்லலை. ஆண்டவர் உங்களை மலையை தூக்க, பெரிய பர்வதத்தை நீ தூக்குன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, அந்த மலை இருந்தாலும் நீ தூக்கு நூலை எடுத்தப்பார். அந்த தூக்கு நூலுன்னா அந்த பில்டிங் கட்டுமான பணிக்காக அது அந்த நல்ல ஒரு அந்த மட்டம் சொல்லுவாங்க, மட்டம் பார்ப்பாங்க. அந்த ஃப்ளோருக்கெல்லாம் அது சரியான ஒரு இடத்துல சரியான அளவில் இருக்கான்னு சொல்லி மட்டம் பார்ப்பாங்க. அதுதான் அந்த தூக்கு நூல். அப்போ அது எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா, கோணலாக இருக்கா, சரியான ஒரு அளவில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது அது தூக்கு நூல். இவர் அவ்வளோ பெரிய மலை இருந்தாலும் பிசாசை கிண்டல் பண்ணுற மாதிரி இவர் தூக்கு நூலை கையில் வச்சுட்டார். அப்படின்னா என்ன? வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். பர்வதம் வந்தா என்ன, புயல் வந்தா என்ன வந்தா என்ன, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் தூக்கு நூலை எடுத்துட்டேன்ட்டார். அதுதான் ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். என் மகன் தூக்கு நூலை கையில் எடுத்துட்டானே, பர்வதத்தை பார்த்து பயப்படலையே, அவன் என்ன நம்பி தூக்கு நூலை எடுத்துட்டானே. சொல்றாரு,
கர்த்தருடைய 7 கண்களும் அவன் கைகள் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம எடுக்கிற சிறு முயற்சிக்கு தேவன் பெருத்த அற்புதங்களை, பெருத்த பதில்களை, பெருத்த அறுவடைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நமக்கு பெருத்த அற்புதங்களை அவர் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகளிலே பரிசுத்த ஆவியானுடைய தலையீடை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமான கிரியைகளை உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களுக்கு முன்பா இருக்கிற பெரிய பர்வதம், உங்களுக்கு முன்பா இருக்கிற எரிகோ கோட்டை, உங்களுக்கு முன்பா இருக்கிற யோர்தான், எல்லாம் யோர்தான் பின்னிட்டு திரும்ப போதே, எரிகோ மதில் இடிந்து விழப்போகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம் சமபூமியாக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஊம்பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ரபா லபா கரா லபோ ரகா லபோ கபா உரி கபால ரமி கோஷோ, எல்லாம் ஆகும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சொல்லுங்க, எல்லாம் ஆகும். அது என்னால அல்ல, என் பலத்தில் ஆகாது, என்னோட பராக்கிரமத்தில் ஆகாது, எனக்குள் இருக்கிற தேவ ஆவினாலே ஆகும். ஆமென். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். கபாலா ராக்கா சந்தரபா கரபா. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தேவன் உங்களுக்கு பெரிய பிரதிபலனை தரப்போறாரு. நீங்க எடுக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க போறாரு. உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் பின்வாங்கி போகிறது. உனக்கு முன்பாய் நிற்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழப்போகிறது. உனக்கு முன்பாய் நிற்கிற பெரிய பர்வதம் சம பூமியாக போகிறது. இது எல்லாமே நம்முடைய பலத்தினால் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே இது நடக்க போகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஆவினால எல்லாமே ஆகுமா? அவர் ஆவினால எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா. அவர் ஆவினால எல்லாமே ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆவினாலே எல்லாமே ஆகும். யாரும் தடுக்க முடியாது. நீங்க எந்தெந்த காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அந்த வெற்றி உங்களால இல்ல, உங்களை கூட இருக்கிறவங்களால அல்ல, எந்த மனுஷனாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே அந்த வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க எடுத்த சின்ன சின்ன பிரயாசம், சின்ன சின்ன முயற்சிகள்ல தேவன் பெருத்த ஆசீர்வாதங்களை, பெருத்த அறுவடைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமாக. நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமாக. Oh, thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. Hallelujah. Thank you, Holy Ghost. Hallelujah. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? Tagara nakala kore shebo kola meme kala kore kele loki shoko rabo kolo timi kara kora bakala bara katara bala. ஆண்டவரே, இந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்கிற யோர்தான் பின்னிட்டு திரும்பும்படி செய்வ போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எரிகோ இடிந்து விழச் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பெரிய பர்வதம் சமபூமியாக போகிறதற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்க எடுக்கிற ஒரு சின்ன முயற்சியை எங்க ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதத்தோடு பதிலை நீர் கொடுப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு வீடுகளிலையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்துல பெருத்த அறுவடை, பெருத்த ஆசீர்வாதம், பெருத்த நன்மைகளை சுதந்தரிப்பார்களாக. நீர் அப்படி செய்வதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்,
கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் வீட்டையும் இயேசுவின் ரத்தத்தை அந்த வீடுகளில் நிலைகளில் நான் பூசுகிறேன். அக்கினி மதலா வீடுகளை சுற்றி நீ பாதுகாக்கவும். சங்கீதம் 103:20 படி, சங்கீதம் ஆமேன் ஆண்டவரே 100 ஆமேன் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் 7 படி, கர்த்தாவே 107:20 படி, சங்கீதம் 34 படி, சங்கீதம் 35 படி, சங்கீதம் 91 படி, இயேசுவின் நாமத்தில் தேவதூதர் பாதுகாவலை கட்டவிழ்க்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க எங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாகட்டும். போக்குவரவுகளை போகையில வருகையிலையும் நீ பாதுகாத்து உடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளும். ஒரு சின்ன சேதம் கூட பிள்ளைகளுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. உச்சந்தலந்து உள்ளங்கால் வரை யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கோ இயேசுவின் நாமத்துல மத்தேயு சுவிசேஷம் 10:1 8 ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எடுத்து இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு குணமாக்குகிறோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை நாடி நரம்பு எலும்பு தசை ரத்த நாணங்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி குணமாக்குவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பெரிய சாட்சிகளை நாங்க கேட்கும்படி எங்களுக்கு செய்யும். கர்த்தர் உடைய செயல்களில வல்லவராய் இருக்கிறீர். ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆண்டவரே அப்பா, இரும்பல் ஆண்டவரே, சளி ஜலதோஷம் ஆண்டவரே, ஜுரங்கள், கை கால் வேதனை, வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைந்து போவதா. புது பலன் உண்டாவதா. ஒவ்வொருக்கும் புது பலன் உண்டாவதாக. கை கால் வலியிலிருந்து விடுதலை கொடுங்க. வலிகளிலிருந்து வேதனை விடுதலை கொடுங்க. ஸ்கின் ஆண்டவர் இன்ஃபெக்ஷன்ல இருந்து விடுதலை கொடுங்க. தொட்டு சுகமாக்கும் அப்பா. ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா சொல்றேன். என்ன தடை வந்தாலும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க சின்ன சின்ன பிரயாசத்துக்கு பெருத்த பதில்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அறுவடைகளை நீங்கள் காண போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் நிறைவேற போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.